ஹாய் மக்களே, வெல்கம் பேக் மக்களே. காலைல விடிஞ்சிருச்சு, இப்போ தான் விடியுது. நமக்கு மணி வந்துட்டு 1 மணி இருக்குமா? மணி 1:30 ஆகுது மக்களே. இப்போ தான் நம்ம எந்திரிக்கிறோம். நைட்டு 2 மணிக்கு படுத்தோம்னு நினைக்கிறேன். 2:30க்கு படுத்தோம். படுத்துட்டு இப்போ தான் கைஸ் எந்திரிக்கிறோம். எந்திரிச்சோடனே வேலை வந்துருச்சு. டெய்லர் கடைக்கு அப்படின்ட்டு டெய்லர் கடைக்கு கிளம்பியாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி சத்த நேரம் ரன்னிங்கில் விடுவோம் அப்படின்ட்டு வண்டி ரன்னிங்கில் இருக்குது மக்களே. கொஞ்சம் வண்டி வந்து ஆர்பிஎம் வந்து ஃபுல்லாக ஸ்லோவாக ஆனதுக்கப்புறம் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட் எடுத்து போட்டுருவோம். ரொம்ப முக்கியம், இல்லைன்னா ஃபைன் தட்டிட்டு போயிடும். கேமரா இல்லைனாலும் மேபி போலீஸ்காரங்க பார்த்தா கூட ஃபைன் போட்டுருவாங்க சீட் பெல்ட்டுக்கு. அதனால் ரொம்ப முக்கியமாக சீட் பெல்ட்டு கண்டிப்பாக போட்டுங்க மக்களே. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். ஃபஸ்ட்டு அதே மட்டும் வந்துட்டு வண்டி இப்போ பார்க்கிங்கில் கிடக்கா. ஹேண்ட் பிரேக் நான் போடல, ஹேண்ட் பிரேக் ரிலீஸில் தான் இருக்குது. ட்ரைவில் போட்டணும். ஏன்னா நம்ம வண்டி ரிவேர்ஸ்லேயும் எடுக்க போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே ஃப்ரண்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் ரிவேர்ஸ் கியர் போட்டு அதுக்கப்புறம் தான் மக்களை ரிவேர்ஸில் எடுக்கணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே ரிவேர்ஸில் எடுத்து டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்பக்கூடாது. அது வந்து கடும் குற்றம் ஆகும். அதனால் அந்த மட்டும் தவிர வந்து யாரும் பண்ணாதீங்க. இப்போ நம்ம நேராக டெய்லர் கடைக்கு போவோம். டெய்லர் கடைக்கு போயிட்டு அதுக்கு முன்னாடி ஏசி ஆன் பண்ணுவோம். 2 பாயிண்டில் வச்சுட்டு கிளம்புவோம் கைஸ். யாருங்க ஜன்னலை ஓப்பனில் வச்சுருக்கேன். ஐயோ ரொம்ப பின்னாடி படுத்துருக்க மாட்டேங்க இருக்குது. சேரில் ரொம்ப பின்னாடி வச்சுருக்கேன் மக்களே சீட்டை. டோட்டலாக படுத்து தான் இருக்கேன், உட்காந்துருக்க மாட்டேக்கே இல்லை படுத்துருக்க மாட்டேக்கே எனக்கு ஃபீலாக இருக்குது. வெயில் கடுமையாக அடிக்குது மக்களே. வெயில் வந்து எவ்வளோ டிகிரி? 33. நேற்றுனா 28 இருந்துச்சு. இன்னைக்கு 33க்கு வந்துருச்சு மக்களே. போக பிரிச்சிடும். ஒன்றுமே பண்ண முடியாது. வெளியிலே நடமாட முடியாத அளவுக்கு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதம்தான் எனக்கு தெரிஞ்ச ஃபைனல். இந்த மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு குளிருக்கான வாய்ப்பு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இந்த மாதத்தில் என்ன சொல்கிறது, காற்றும் வெயிலும் சேர்ந்து அடிக்கிறனால இந்த வெயில் தெரியாது, வெக்க இருக்காது. அடுத்த மாதம் வந்து மே மாதத்தில் வந்து பிரித்து எடுத்துரும் வெயில். நம்ம இன்னும் மே ஜூன் 2 மாதம் தான் மக்களே. என்ன ஆனாலும் சரி, என்ன இப்படியே போயிட்டு போகுது. 2 மாதத்தில் தட்டி விட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நமக்கு இன்னும் டிக்கெட் போடலை. டிக்கெட் மேபி ஜூலைக்கு லாஸ்ட்டில் நம்ம கேட்டிருக்கோம். டிக்கெட்டு வந்துருச்சு. டிக்கெட் போட்டாச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கலாம். பார்ப்போம். டெஸ்ட் ஃபைனலி கோபர் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே போய்ட்டு நேராக டெய்லர் கடைக்கு தட்ட வேண்டியதான் வண்டியை. கடை எந்த கடையுமே இல்லை, எல்லா கடையும் க்ளோஸ். சூப்பர் மார்க்கெட் இருக்கும் மக்களே. சூப்பர் மார்க்கெட்டு ஒரு சில கடை இருக்கும். மற்றபடி ஹோட்டல் வந்து எந்த ஹோட்டலுமே இருக்காது. சாப்பாட்டு கடை எதுவுமே இருக்காது. மேபி கடை ஏதாவது ஒரு சில கடைகள் திறந்து இருந்தாலும் அந்த கடைக்கு என்ன அப்படின்னா சாப்பாடு இருக்காது. இப்போ இந்த லூலு நெஸ்டோ இங்கேனா வந்துட்டு கடை திறந்துருக்கும். பட் என்ன அப்படின்னா சாப்பாடு இருக்காது. சாப்பாடு வந்து வச்சுருக்க மாட்டாங்க கைஸ். அந்த சைடு ஸ்ட்ரீட்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மக்களே. டெய்லர் கடை வாசல்லே ஆக்சிடென்ட். இது ஃபுல்லாக பெய்டு பார்க்கிங் மக்களே. இதில் நிப்பாட்டினோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்து தான் நிப்பாட்ட முடியும். இந்த மட்டும் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போய் நிப்பாட்டினோம் அப்படின்னா வந்து டிக்கெட்டு எதுவும் தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு நிப்பாட்டு போய்கிட்டே இருக்கலாம். நம்ம வண்டியை பார்க்கிங் போட்டாச்சு கைஸ். பார்க்கிங் போட்டு நம்ம நேரம் எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து டெய்லர் கடை எப்படி நடந்து போவோம். ஏன்னா டெய்லர் கடை ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு. 2 வண்டி இடிச்சுக்கு நிற்கிது. அது இன்னமே நஜீம் வந்து அதுக்கப்புறம் கிளியர் பண்ணணும். என்ன அப்படின்னா வண்டியை வெளியே எடுத்துருப்பார் போல். வெளியே எடுக்கும்போது இடிச்சிட்டாங்க. பெர்ஃபெக்ட் டிரைவர்னு நினைக்கிறேன். யார் அந்த வண்டி ஓட்டுனர் அப்படின்ட்டு போய் பார்ப்போம். நல்லா வண்டி ஓட்டியிருக்காரு செம்மையாக. ஒரு வண்டியை ரிவேர்ஸ் எடுக்க தெரியாமல் நேரில் வந்து இடிச்சிருக்காப்புல அப்படின்னா வந்துட்டு டிரைவராக யாருன்னு தெரில மக்கள். ஏன்னா லேண்ட் க்ரஷர் வண்டி தான் இடிச்சிருக்கு மக்களே. அது ஆக்சிடெண்ட் தான் மக்களை. எப்படி அப்படின்னா வந்துட்டு வண்டி எப்படி ஃப்ரண்ட்டில் போயிட்டு ரிவேர்ஸ் எடுக்கும்போது கரெக்டாக அந்த கார்னரில் வந்து இடிச்சிட்டாங்க. அந்த ரிவேர்ஸ் எடுக்கும்போது அந்த கார்னரில் வந்து தட்டிட்டாங்க. ரிவேர்ஸ் எடுக்கும்போது எப்படி தட்டினாங்கன்னு தெரில மக்களே. 2 பேருமே ஆனால் டிரைவர் தான். இன்னொரு டிரைவர் வந்து வண்டியை அவர் நிப்பாட்டி வச்சுருந்தார். நிப்பாட்டின வண்டியில் வந்துட்டு ரிவேர்ஸ் எடுத்து பார்க்கிங் போடுறேன்னு வந்து கோடு போட்டு போயிட்டார். நின்றுக்கிட்டு இருக்காங்க மக்களே. எனக்கு தெரிஞ்ச 1/2 hour நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நஜூம் இன்னும் வரல. இன்னமே இன்சூரன்ஸ்லேருந்து வண்டி வந்து அதுக்கப்புறம்
யார் மேலே தப்புங்கிறத பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க 50-50யா 70-30யா இல்லை 100 அப்படின்னு. இப்போ நான் என் 2 வண்டி, என் வண்டியும் இன்னொருத்தவங்க வண்டியும் போதுன்னு வச்சுக்கோங்க, என் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு அப்படின்னா வந்துட்டு எனக்கு 0 போடும். எனக்கு வந்து 100 போட்டுருவாங்க. 100% வந்து நம்ம மேலே தான் தப்பு. நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸ்லேருந்து 1% கூட நமக்கு வந்து நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? அவங்களுக்கு வந்து 100 போயிடும். அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ்லேருந்து 100% அவங்களுக்கு கிளைம் ஆயிரும். ஓகேவா? இங்கே வரும் மக்கள், என்ன மக்கள் இன்றைக்கி எல்லாம் ஒரு இதுவாகவே நடக்குது. யாரோ வண்டிக்கு பெய்டு பார்க்கிங் டிக்கெட் எடுக்கல, வண்டியை வந்து இதில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க, ஏற்றி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு மக்களை. இங்கே வந்துட்டு சவுதியில் யாரும் வந்திருக்கீங்க, புதுசாக வந்திருக்கீங்க, வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு தெரியலை அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா, லைட்டாக வண்டி இடித்தாலும் வண்டி வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வண்டியை விட்டு இறங்கணும், ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துடணும். வண்டியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வண்டியை மூவ் பண்ணி போட்டுடலாம். வண்டி ரொம்ப நேரம் நிப்பாட்டி ஒன்றும் இல்லை, அவங்க வண்டி நம்பரு எல்லாத்தையும் சுற்றி நீட்டாக கிளியராக வீடியோ எடுத்து வச்சிடணும். இன்சூரன்ஸ் வந்தோன்னே வந்து யார் மேலே தப்பு என்ன ஏதுங்கிறத அவங்க கேட்பாங்க. அவங்க கேட்டு அவங்கள்ட்ட நம்ம சொல்லிக்கலாம், என்ன இப்படி தான் வந்துச்சு, இந்த சைடில் நான் வந்தேன், அந்த சைடில் இருந்து அவர் வந்தார், இந்த மட்டும் கிடச்சிருச்சுன்னா அவங்க யார் மேலே தப்புன்றதை அவங்க சொல்லிடுவாங்க. ஓகேவா? அதில் வந்து நம்ம வந்து அதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவங்க வந்து இன்சூரன்ஸ் வர வரைக்கும் வண்டியை ரோட்டில் போட்டு நிப்பாட்டியிருக்காங்க. அப்படி நிப்பாட்ட வேணாம். ஏன்னா வந்துட்டு டிராஃபிக்கான ரோடுன்னு வச்சுக்கோங்களே, எல்லாருமே வந்து திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வண்டியில் போகிறவங்க 50 பேர் எல்லாரும் திட்டுவாங்க, வண்டி எடு வண்டி எடு வண்டி எடுன்னு. அதனால வந்துட்டு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே வண்டியை எடுத்துடணும். வண்டியை ஃபோட்டோ வீடியோ எடுத்து வச்சிட்டோம்னாலே போதும், அதுவே போதும். இன்சூரன்ஸ்காரங்களுக்கு வந்து அதை காமிச்சாலே போதும், அவங்க சொல்லிடுவாங்க யார் மேலே தப்பு அப்படின்ட்டு. நம்ம எங்கிட்ட இருந்து போனோம், அவங்க எங்கிட்ட இருந்து வந்தாங்க, அதை மட்டும் சொன்னால் போதும், அவங்க கிளியராக சொல்லிடுவாங்க. ஓகேவா? அவ்வளோதான் மக்களே. ஃபஸ்ட்டு வந்து வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வண்டி மூவ் பண்ணுறது மூவ் பண்ணாது உங்களோட விருப்பம். ஆனால் ஃபோட்டோ வீடியோ கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். எடுக்காமல் மட்டும் இருக்காதிங்க. இந்த இப்போ வந்திருக்க டிரைவர் எடுக்கவே இல்லை, அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஆள் சொல்லி தான் எடுத்தாப்புல. ஃபோட்டோ வீடியோ எடுத்தேன்னு கேட்டால் இல்லை எடுக்கலை, ஃபஸ்ட்டு அது எர்றா அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் தான் எடுத்தாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோவும் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். நம்ம வேலை முடிஞ்சு, நம்ம வேலையை முடிச்சு நம்ம ரூம் போயிருக்க மக்களே. இந்த ஒரே ஒரு பேக்கை வாங்குறது தான் வந்தோம் இவ்வளோ தூரம். இப்போ திரும்ப நம்ம ரூமுக்கு போயிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத பார்ப்போம் கேட்க மக்களே. டீக்கான கலரே இல்லையே, இது ரொம்ப தூரம் குதிக்கணும். கிளாஸை கழுவணும். சீனி அதிகமாக பேசிக்கோ மக்களே. இப்போ தான் மக்களே ரூமுக்குள்ளேயே வரோம். வந்தோடனே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ப்ளேஸ்டேஷன் கேபிள் இது எல்லாம் கொலாப்ஸாக கிடக்கு மக்களே. இந்த இருக்குது மானிட்ரு, இது வந்துட்டு ப்ளேஸ்டேஷன் மக்களே. இதையும் ப்ளக் பண்ணிடுவோம். ஓகே மாட்டியாச்சு. ஆன் பண்ணி விடுவோமா? இதையும் ஆன் பண்ணி விடுவோம். பேக் சைடில் இருக்கு மானிட்டர் ஆன் ஆகுது மக்களே. அப்போ முடியலை, விளையாண்டு டூட்டிக்கு போய்ட்டு இப்போ தான் கேஸ் வந்தோம். வந்தோடனே ப்ளே ஸ்டேஷனில் இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி விளாண்டே ஆகுறோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கும். அதுக்காண்டியே ஆன் பண்ணிவிட்டு உட்காந்துருக்க மக்களே. இங்கே பாருங்க ஒரே குப்பையாக கிடக்கு. இந்த கார் சாவி, பேனா, சொட்டு லொசுக்குன்னு எல்லாமே இங்கே தான் கிடக்குது. ரொம்ப ஸ்லோவாக விடுது. பட்டன் நமக்கு இந்த ப்ளே ஸ்டேஷன் பட்டன் நமக்குனால தான் நம்ம இந்த கண்ட்ரோல் கனெக்ட் ஆகும். இது அமுக்கிட்டோம்னா உடனே லைட் இருந்துருவா. வந்துருச்சாங்க. என்ன கேம் மக்களை போடலாம்? ஃபீஃபா போடுவோம். ஃபீஃபாவில் நேற்று பாதியோடு நிற்கிது மேட்ச்சு. அன்செலக்டடு வேணாம், நம்மள்ட்ட இருக்க கேமே உள்ளது மக்களே. ஃபீஃபா, அன்செலக்டடு, அதுக்கப்புறம் வந்து GTA, ரெட் டெட்டு, அதுக்கப்புறம் இட்ஸ் டேக் 2 இன்னும் இருக்குது. நான் பாதி கேம் வந்து ஸ்டோரேஜில், இது 500 GB தான் மக்களே, அதனால் பாதி கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ வந்து இப்போதைக்கு ஃபீஃபா போடுவோம். ஃபீஃபாவில் நேற்று மேட்ச் வந்து பாதியோடையே வந்துட்டு நிப்பாட்டியாச்சு. அதுக்காண்டி வந்து இப்போதைக்கு வந்து ஃபீஃபாவை ஆன் பண்ணி ஃபீஃபாவை ப்ளே பண்ணுவோம். மக்களே ஓப்பன் ஆகிடுச்சு மக்களே. நேற்று வந்து எது விளாண்டுக்கிட்டு இருந்தோம்? அன்லிமிட்டட் டீம், கேரியர் கிடையாது, வெங்கிஸ் கிளப்பு, கிக் ஆஃபு, சீசனு, என்ன விளாண்டோம் மறந்து வச்சுட்டேன் மக்களே. கிளப்பு விளாண்டோமோ? இல்லையே. கேரியர் இல்லை. அன்லிமிட்டட் டீம், டோர்னமெண்ட் விளாண்டுக்கணும் மக்களே. என்கிட்ட டோர்னமெண்ட் தான் விளாண்டுக்கணும். டொமேஸ்டிக் லோடு
இதில் வந்துட்டு கரண்ட் கஸ்டம்ஸ் டோர்னமெண்ட் இதே மக்களே, கஸ்டம் டோர்னமெண்ட் தான். ஐயா இல்லையே, நேற்று விளாண்ட டோர்னமெண்ட்டுங்கடா மக்களே. நம்ம வந்து இப்போ இது வந்து வேறு டீம் மக்களே. நம்ம வந்து இப்போ இதில் வந்து அல்நாசரை சூஸ் பண்ணிக்குவோம். இது வந்து சவுதி கிளப்போட டீம். அல்நாசரை சூஸ் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா வந்து அல்நாசரில் தான் வந்துட்டு ரொனால்டோ ஒரு காப்பில், இது ஒன்று அல் ஹிலால். இது 2 டீமும் நம்ம விளாட்றது இல்லை. இது ஒன்றே போதும். டன்னு கொடுத்துருவோம். டன்னு ஓப்பன் ஆகட்டும் மக்களே. பேசிங்கிருங்க. ஆல்ரெடி தான் விளாண்டுருக்கேன். ஒரு டோர்னமெண்ட் இருக்குது, டிஎன் கப்புன்னு சொல்லி ஒரு டோர்னமெண்ட் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் டோர்னமெண்ட் 1ன்னு சொல்லி சென்னை எஃப்சி வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து கிரியேட் மினி டோர்னமெண்ட். என்ன பேர் கொடுக்குறது? இது அதுவும் இதே டோர்னமெண்ட் 1னே நடக்கட்டும். அல்நாசர் மக்களே. பேஸ் தள்ள இருக்காரா ரொனால்டோ மேலே 86 பாயிண்ட்டோட. இப்போ பாருங்க கிராஃபிக்ஸ் ஆனால் மிரட்டி விட்டுருப்பாங்க மக்களே. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கிராஃபிக்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லாயிருக்கு விளாட்றது, ப்ளே பண்ணுறது. கிரிக்கெட் இன்னும் வாங்கலை. கிரிக்கெட்டோட விலை வந்துட்டு கிட்டத்தட்ட 3000 ரூபா போட்டிருக்காங்க மக்களே. அதனால் கிரிக்கெட் கேமே வாங்கலை. கூடிய சீக்கிரம் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் கிரிக்கெட்டை. இங்கே வரும் இன்னும் நம்ம ரியல் மேட்ச் விளாட்ற மட்டக்க இங்கே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இங்கே ரொனால்டோ காணா. அல்நாசர் ஃபஸ்ட்டு, அது சரியா ஏதோ ஒரு கேம் மக்களே. ரொனால்டோ பேக் சைடில் அவ்வளோதான் மக்களே. ஆரம்பிச்சாச்சு மேட்ச்சு. ஆரம்பித்து அப்படியே விளாடுவோம். கேஸ் எங்கே அப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு தான் மக்களே வந்தோம். ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு மேடத்தை இறக்கி விட்டுட்டு நம்ம எங்கன்னா இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். திரும்ப கிளம்புவோம்.